ஜோதிட ரீதியாக 12 ராசிகளில், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசியை தான் நீங்கள். ஆனால் குணத்தில் முதன்மையானவங்க. எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப நல்லவங்க, இலகன மனசு, மென்மையாக பேசுவீங்க. தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை மற்றவங்க கிட்ட காட்டாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருந்தது. நம்ம செய்யறது கரெக்டா இல்லை நடக்கிறது கரெக்டா, இப்படி ஒரு குழப்பத்தை இருக்கிறதுனாலேயே எந்த ஒரு தெளிவான வேலையுமே உங்களால் செய்ய முடியல, எந்த ஒரு தெளிவான முடிவையுமே உங்களால் எடுக்க முடியல. கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 2 உறவுகளால் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அதாவது தந்தை மகன் உறவால், அவங்க 2 பேரோட சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. என்னம்மா அது, கொஞ்சம் தெளிவாக சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல மாற்றங்கள் எல்லாமே திகழப்போகுதுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூட ஆள் கிடையாது, இருக்கியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா தேவையும் நான் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்துட்டேன். இப்போவும் சரி எப்பவும் சரி என்னை புரிஞ்சிக்க ஆளே இல்லை. மனசு ரொம்ப அப்படியே வலிக்குதுமா. எப்படி இப்படியெல்லாம் நன்றி இல்லாமல் இருக்காங்க? நம்ம எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறோம். நம்ம செய்யறதுல நமக்கு யாராவது 1% திருப்பி செஞ்சால் கூட நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம். இன்னும் நம்ம சிறப்பாக முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தவிச்சிட்ருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு யாரோட உதவியுமே வேணாம், ஓகேங்களா? நீங்களே உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுதுங்க, உங்கள் வாசப்படியில் நிற்குதுங்க. அதை வரவேற்று அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். என்னம்மா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கை பளிச்சுன்னு மாறப்போகுதுங்க. இனி குழப்பமே வேணாம், தெளிவாக இருக்க போகிறீங்க. யாருன்னு உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. என்ன அப்படின்னா, ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவருடைய மகனான நீதிக்காரகன்னு சொல்லக்கூடிய ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டத்தை வச்சிருக்கக்கூடிய சனி பகவானும் இணையறது காரணமாக உருவாகும் நவபஞ்சம ராஜயோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்க. நீங்கள் யாருங்கிறத வெளிப்படுத்துது, உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்குது, உங்களுடைய உழைப்புக்கான உயர்வை கொடுக்குது. என்ன பண்ணாலும் சரி வெளியே தெரியாமல் இருந்தீங்க, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உன்னதமும் வெளியே தெரியக்கூடிய நேரமாக இந்த நேரம் காலம் சரியாக போகுதுங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துட்டால் போதும். இப்போ நேரம் காலம் கடத்தலை, இழுத்தலை, பேசலை, புரியுதுங்களா? எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பாயிண்ட் அடுத்து நான் சொல்லிடுறேங்க, சரிங்களா? இப்போ இந்த நவ அப்படின்னா 9, பஞ்சம் அப்படின்னா 5ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சுபபோகங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக தாங்க இந்த நவபஞ்சம யோகம் உங்களுக்கு வரப்போகுது. 5 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய சிறப்பு சேர்க்கையினால் உருவாகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 3 சகாப்தங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய அரிய நிகழ்வாக தாங்க நாங்கள் ஜோதிட ரீதியாக கணிப்போம். இது எப்படி அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்க, இல்லை ஏதாவது பாவ கண்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது மாற்றி அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா? என்ன பாவம் பண்ணமோ தெரியல, தெரிஞ்சோ தெரியாமையே ஏதோ பாவம் பண்ணியிருப்போம் போல தான், இல்லை நம்ம முன்னோர்கள் யாராவது பண்ணியிருப்பாங்களா தெரியல, இப்படி நடந்து போச்சு, இப்படி என்ன பண்ணணும், என்ன பண்ணாலும் மனுஷனாக வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு புலம்பி இருப்போம், ஓகேங்களா? அப்படி ஏதாவது ஒரு கர்ம பலன்கள் நம்ம தலைமையில் இருந்தாலுமே அதை கர்ம சுத்திகரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. அந்த பாவ கணக்கை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த யோகத்திற்கு இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரிய நிகழ்வான யோகம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் உலகிலான உயர்வு
உயர்வை பெற செய்ய போகுதுங்க. சனி பகவான் யாரு? கர்ம பலன் தரக்கூடியவர். அதாவது நம்ம செஞ்ச பலனுக்கு நல்லது பண்ணி இருந்தால் நல்லது கெட்டது தரக்கூடியவர். அதே மாதிரி சூரிய பகவான் யாரு? நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேருமே இணையிறதுனால நமக்கு அந்த கர்ம பலன்கள்னு சொன்னேன் இல்லையா, அது தீமையான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கர்ம பலன்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்த வாழ்க்கையை தீமையான பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக மாறக்கூடிய அமைப்புங்க. ஞானம், தர்மம், ஆன்மீகம், வளம், நல்லவங்களுடைய சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மன அமைதி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, நல்ல வழிகாட்டுதல், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இது எல்லாமே தரக்கூடியவராக இருக்காரா? ஸோ இப்போ சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படி செயல்படுதுன்னா, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த வேலையில் இருந்த சிக்கல்கள், குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள், உடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இந்த யோகம் அப்படிங்கிறது முயற்சிக்கான, சகிப்புத்தன்மைக்கான ஒரு சம்பளம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே இப்போ செயல்பட போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே சூரிய பகவான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம். புதிய வாய்ப்புகள், சமுதாயத்தில் மதிப்பு, எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போட நீங்கள் வலம் வர போகிறீங்க. அதே மாதிரி கர்ம சோதனைகளை சமாளிக்கிறதற்கு சனி பகவான் என்ன பண்ணுறாருனா, மெதுவாக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேலையை அதிக உழைப்போட நீண்ட கால திட்டமிடுதல் ரொம்ப அவசியமாக இவர் எதிர்பார்க்குறாருங்க. ஸோ ஆன்மீகத்தில் முன்னேற்றம், குருவினோட அருளால் இந்த யோகம் அப்படிங்கிறது மனசுக்கு அமைதி கொடுக்கும். தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிபாடு. வாழ்க்கையில் பல கோணங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க. பொருளாதார நிலையில் மேம்படுது. சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம், சனி பகவான் தரக்கூடிய கட்டுப்பாட்டு, இது 2ம் சேர்ந்து சேமிப்பு, முதலீடு, தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க. குறிப்பாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயப்படாமல் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலை அமையும். கடன் சுமைகளை திட்டமிட்டு அடைக்க முயற்சி பண்ணுங்க. பணவரவு உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதோட குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது உங்கள் மன அழுத்தம் குறையுங்க. முக்கியமாக சொல்கிறேன், இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி மீனராசியோட வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுது. இதுநாள் வரைக்கும் முடியாத விஷயங்கள், குழப்பத்தை தந்த விஷயங்கள், சிக்கல்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அதுவும் வெளிச்சகரமாக இருக்க போகுது. சூரியனும் சனியும் இணையறதுனால உங்களுடைய உள்ளுணர்வும் சரி, கர்ம பலன்களும் சரி சமநிலையை பெறப்போகுது. உங்களோட அதிபதியான குரு பகவானும் அவருடைய அருளுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுறாரு. மன அழுத்தம், கடன் வேலையில் இருந்த தடைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்க போகுது. முற்றிலுமே வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ தனித்தனியாக சொல்கிறேங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனசில் அமைதி, அன்பும் புரிதலும் அதிகமாகும். குடும்பத்தில் ஏற்படுத்த மனக்கசப்புகள் குறையும். பெரியவங்களுக்கு மரியாதை, சிறியவங்களுக்கு ஆதரவான சூழலும் உருவாகும். குடும்பத்திற்கான செலவுகள் இருந்தாலுமே அது நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் வரவும் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தம் குறையுது. நல்லது ஒரு புரிதல் உண்டாகும். பழைய சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரப்போகுது. மனசுக்கு ஏற்ற துணையை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே, நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இதில் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்குது. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவுதுங்க. தன்னம்பிக்கையோடு திட்டமிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். தேவையற்ற செலவுகள் குறையும். முதலீடு செய்ய சரியான வழிகாட்டல் பண்ணுங்க. நல்லவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பணவரவு அதிகமாகுது. கடன் சுமைகள் குறையுது. இதையடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு இடங்களில் நல்ல பெயர்கள் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க. திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது மேம்படுது. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்குங்க. இதோட தொழில் மற்றும்
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால முயற்சிகளுக்கு பலன் இருக்குது. நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க. சிக்கல்கள் எல்லாமே பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்கள் பக்கம்தான். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் வேலை தேடியோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதே மாதிரி பங்குச்சந்தைகளில் முதலீடு இருக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு அதிகமாகுது. பயமில்லாமல் படிக்க முடியும். நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலால் நீங்கள் முன்னேற போகிறீங்க. அதிக மதிப்பெண்களோட விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். இதோட போட்டித் தேர்வுகள், அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும்.